உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கா கண்ணாடி. கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா அது நமக்கு அப்படியே காட்டும். கண்ணாடியில் நம்ம ஸ்டைலாக தெரியலாம். ங எங்கனம். எங்கனம்னா எங்கன்னு அர்த்தம். ச சம்பளம். நம்ம அப்பா மாதம் மாதம் சம்பளம் வாங்கி நமக்கு தராங்க. சம்பளம் வாங்கிறதுனா மாதம் மாதம் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிறது. ஞா ஞமலி. ஞமலினா நாய். நாய் நம்ம வீட்டு செல்லப்பிராணி. நாய் ரொம்ப குறும்பு பண்ணும். நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா? டா டமாரம். டமாரம்னா ட்ரம்ஸ். இவங்க டமாரத்தை அடிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. டமாரம் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? ந வணக்கம். வணக்கம் சொல்கிறாங்க. நம்ம வணக்கம் எங்கே சொல்லுவோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. தா தண்ணீர். தண்ணீர் வச்சு நம்ம கை காலெல்லாம் சுத்தம் பண்ணலாம். தண்ணீர் நம்ம தினமும் நிறைய குடிக்கணும். தண்ணீர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ந நண்பன். நம்ம எல்லாருக்குமே நண்பன் இருப்பாங்க. நண்பன் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். நண்பன். பா பறவை. வெயில் காலத்தில் பறவைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். பறவைகள் ரொம்ப அழகாக இருக்கும். பறவைகள் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ம மயில். மயில் நம்மளுடைய தேசிய பறவை. மயில் அதோடைய தோகையை விரித்து அழகாக நடனமாடும். யா முயல். முயல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முயல் பயங்கர ஸ்பீடாக ஓடும். முயல். ரா ரயில். ரயில்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரயில். இங்கிலீஷில் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ரயிலில் அதிகமான பெட்டிகள் இருக்கும். அதில் நம்ம ஏறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ல லட்டு. லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா குட்டீஸ்? லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். லட்டு மாவு வச்சு பிசைஞ்சு உருட்டுவாங்க. அதுதான் லட்டு. வா வாகனம். வாகனம்னா என்னது? நம்ம தினமும் யூஸ் பண்ணுற வண்டிகள் தான் வாகனம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுல நிறைய வாகனம் போகுது பார்த்தீங்களா? வாகனம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ழ குழந்தை. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே குழந்தைகள்.
குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. குழந்தைகள்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ல சோளம். சோளம் வச்சு அம்மா ஸ்வீட் கார்ன் செய்வாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா குட்டீஸ்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரா விறகு. மரம் பழசானதுக்கப்புறம் அதை வெட்டி விறகுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மரங்களை வச்சு நம்ம விதவிதமான பொருள்கள் செய்யலாம். அதுதான் விறகு. ந மைனா. மைனா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மைனாவோட மூக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். மைனா ரொம்ப உயரத்தில் பறக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 வீடியோ கீழே இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.